Hello friends, welcome back to my channel Sophie Style of Cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான லிவர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். லிவர்ல விட்டமின் A, விட்டமின் B12 நிறைய இருக்கு. அயர்ன் ஜாஸ்தி இருக்கு. சோ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணுங்க. நான் 1/4 கிலோ லிவருக்கு இந்த மெஷர்மெண்ட்ல எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச் இஞ்சி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பெப்பரை நான் இந்த மாதிரி 1-2 க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேன் நல்லா ஹீட் ஆக்கிட்டு அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லிவரில் எக்ஸலன்ட் சோர்சஸ் ஆஃப் அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய லேடிஸ் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்க. அப்படி டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி லிவர் ஃப்ரை சாப்பிடுங்க. ஏன்னா இதில் ஃபோலிக் ஆசிட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இதை கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். ராஸ்மெல் போக இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பவுடரில் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நாம் சேர்த்த மசாலாவில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க லிவரை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்ததுமே தண்ணி சேர்க்க வேணாம். இதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரே ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பரட்டி விட்டுட்டு நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போது நல்லா நம்ம சேர்த்த தண்ணி இதில் ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பெப்பரை சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. லிவர் ஃப்ரை சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒயிட் ரைஸ்க்கு ப்ளெயினாக நீங்கள் ரசம் வச்சுட்டு இதை செஞ்சு சாப்பிட்டீங்கனாலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.